கண்ணியமானவர்களே, இஃப்தாருடைய நேரம், சஹருடைய நேரம் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹு தஆலா சஹருடைய நேரத்தை பற்றி குர்ஆன்ல பேசியிருக்கிறான். சஹருடைய நேரத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த நேரம் சாப்பாட்டுல கழிக்கிற நேரம் அல்ல. அந்த நேரம் சாப்பாட்டுக்கு கொஞ்ச நேரத்தை ஒதுக்குவோம். 7 நேரங்களை நானும் நீங்களும் துஆவுக்காக, இஸ்திக்பாருக்காக, பலஸ்தீன மக்களுக்காக, இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்காக, இந்த நாட்டில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்காக நானும் நீங்களும் அல்லாஹ்வை முன்னோக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, எனக்கு நிறைய நபர்கள் பலஸ்தீனத்துடைய மக்களுக்காக வேண்டி குனூத்துகள் ஓதப்படுகின்ற நேரத்தில் கூட அதிலேயும் அலட்சியமாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தந்த ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம். இஃப்தாருடைய நேரத்தில் வீட்டுடைய பெண்கள் எல்லாம் அந்த பெட்டி எடுக்கிறதுலையும், சம்சாவ் எடுக்கிறதுலையும், கஞ்ச வைக்கிறதுலையும், அந்த ஏற்பாடுகளை செய்யறதுலையும் தான் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, அது துஆவுக்குரிய நேரம் என்பதை மறந்துடாதீங்க. குறைந்த பட்சம் ஒரு 15 நிமிடங்கள் ஒதுக்கி துஆவுக்காக வேண்டி, இஸ்திக்பாருக்காக வேண்டி நான் பகலையில என்னுடைய நோன்புகளை நோட்டு இருக்கிறேன். இது கபூலியத்தா இல்லையா என்பது எனக்கே ஒரு சந்தேகமாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற நேரம் அன்பானவர்களே, அதற்காக வேண்டி நானும் நீங்களும் இஸ்திக்பார் செய்யலேடா, அதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் துஆ கேட்கலேடா. அந்த வாயுடைய வாடைய அல்லாஹ் கஸ்தூரிய விட ஏற்றுக்கொள்கிறான். ஒரு நோன்பாளியுடைய வாடை என்று வருகிறது. நான் கூலி கொடுக்கிறேன். இஃப்தாருடைய நேரம் ரொம்ப பெருமதியானது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் கூலி கொடுக்கிறேன், நான் கூலியாக மாறுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நாங்க சாப்பிடுற எண்ணத்திலையும், குடிக்கிற எண்ணத்திலையும், தாகத்துடைய எண்ணத்திலையும் எனக்கு ஐஸ் தண்ணியை வைங்க என்று சொல்ற அந்த நிலைமையிலேயே இருக்கிறோம். அன்பானவர்களே, இல்ல, இது துஆவுக்குரிய நேரம் என்பதை மறந்துடக்கூடாது. துஆவுக்குரிய நேரம், அதை இஸ்திக்பாருக்குரிய நேரம். என்னுடைய தேவைகள் எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு நாளும் என்னுடைய 11 மாதங்களையும் வீணாக கழித்து விட்டோம். ஒரே ஒரு மாதம் என்னை தூய்மைப்படுத்த வந்த மாதம், என்னை சங்கைப்படுத்த வந்த மாதம், எனக்கு ரஹ்மத்தை தர வந்த மாதம். அன்பானவர்களே, இந்த ரஹ்மத்துல ரஹ்மத்தாலே இல்லையேண்டா, இந்த ரஹ்மத்துல எனக்கு உங்களுக்கு ரஹ்மத் கிடைக்க இல்லை என்றால் என்னையும் உங்களையும் விட பெரும் நஷ்டவாளி உலகத்தில் யாரும் கிடையாது. எனவேதான் அல்லாஹு தஆலா தந்த இந்த நியாமத் ரொம்ப முக்கியமானது. எனவேதான் இஃப்தாருடைய நேரத்தில் வீட்டுடைய பெண்களுக்கு உதவி ஒத்தாட்சியாக இருங்க. அவர்களுடைய வேலைகள்ல நீங்களும் கொஞ்சம் பங்கெடுத்து அவர்களையும் துஆவுக்காக ஒன்று சேருங்க. கூட்டாக துஆ செய்யலாம், தனிமையாக துஆ செய்யலாம். என்ன முறைகள்ல எங்களுக்கு துஆ செய்ய இயலுமோ அந்த நிலைமைகளை உண்டாக்குங்க. இஸ்திக்பார்களை படிச்சு கொடுங்க. அதிகமாக லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்ற திக்ர் அதிகமாக ஓதச் சொல்லி வீட்டுடைய பெண்களுக்கு வீட்டில் நாங்க உட்கார்ந்து செய்யற நேரத்தில் தான் அவர்களும் அந்த திக்ர்களை செய்ய ஆசைப்படுவாங்க. அன்பானவர்களே, சொல்லுவோம் நானும் நீங்களும், இது சாப்பாட்டுடைய நேரம், குடிக்கிற நேரத்தை விடவும் இது துஆவுக்குரிய நேரம் என்பதை மறந்துடக்கூடாது. அல்லாஹு தஆலா சஹருடைய நேரத்தில் அடிவானத்தில் இறங்கி வந்து இடத்துல கேட்கக்கூடியவங்க யாரும் இல்லையா, நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று அடியார்களே வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் விரைந்து வாங்க என்று அல்லாஹ் சொல்லுகின்ற நேரம் நானும் நீங்களும் தாமதமாக இருக்கிறோம். நான் நீங்களும் மெதுவாக போகிறோம். அல்லாஹு தஆலா சும்மா சொல்ல இல்ல, விரைந்து வாங்க என்று அல்லாஹ் சொல்றான். அந்த விரைந்து வரக்கூடிய, விரைந்து போகக்கூடிய ஒரு காலம் தான் ரமலானுடைய காலம். விரைந்து போகக்கூடிய ஒரு காலம் தான் இந்த நோன்புடைய பகலுடைய காலம், இரவுடைய தராவியுடைய காலம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தந்த ரொம்ப முக்கியமானது. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவவிடக் கூடாது, இதை விட்டுவிடக் கூடாது. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த 4வது நோன்பு எனக்கு கழித்து விட்டால் இந்த 4வது நோன்பு இன்னொரு நாள் எனக்கு கிடைக்காது. இதே போல ஒரு தினமனை கிடைக்காது. இந்த 3 நோன்புகளையும் கழித்து விட்டோம். இந்த 3 நோன்புகளை கழித்த நோன்புகளை எனக்கு நான் நினைத்தாலும் எனக்கு பிடிக்க கிடைக்காது. கண்ணியமானவர்களே, இது சென்றது. அதை கழிந்ததற்கு பின்னால் நான் நீங்களும் யோசிப்பதை விட எனக்கு முன்னால் இருக்கும் இத்தனை நாட்களுடைய நோன்புகளை அல்லாஹுக்காக பிடிக்கிறது, அந்த நோன்புகளை பாதுகாக்கிறது. இஃப்தாருடைய நேரம், சஹருடைய நேரம், துஆவுக்காக வேண்டி 15 நிமிடங்களை ஒதுக்கி அல்லாஹுவை நெருங்குவோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா எங்களுடைய முழு மனித சமுதாயத்துடைய பாவங்களை மன்னிக்க அவன் தயாராக இருக்கிறான். எனவே அன்பானவர்களே, அப்படியாப்பட்ட ரமலானாக இந்த ரமலானை கழிப்பதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் சகல பாவங்களை மன்னிப்பாயாக.